லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அவ என்ன முதல் தடவையா இந்த வீட்டுக்கு வரா? ஏற்கனவே இந்த வீட்டுல இருந்தவ தானே. அப்புறம் எதுக்கு சம்பிரதாயம் சடங்கெல்லாம்? உன்னோட உயிர் போற அளவுக்கு அப்படி என்ன ரகசியம்? நானே சொல்ற வரைக்கும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. அக்கா சொன்னதே தான் நானும் சொல்றேன். தோஷம் முடிகிற வரைக்கும் நீ ஏன் குழந்தையோட வந்து எங்க வீட்டுல இருக்க கூடாது? என்னதான் உன் கழுத்துல சுப்பிரமணி தாலி கட்டி இருந்தாலும் அவன் மனசு முழுக்க இளவரசி தான் இருக்கா. அந்த மனசை முதல்ல மாத்தணும். அது நீ நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருமா, நல்லா இரு. எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு. அதை நீதாமா காப்பாத்திக்கணும். மாப்பிள்ளைய அனுசரிச்சு போ. அவர் மனசு கோணாம நடந்துக்க. உன் மனசுக்கு நீ நல்லா இருப்பமா. சரிம்மா. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்க. யாரையும் முழுசா நம்பிடாத. என்னம்மா சொல்ற? அண்ணா அண்ணி மேல பாசம் வச்சிருக்கிறது நல்லதுதான். அதுவே அளவுக்கு அதிகமா போய் நமக்கு ஆபத்தா முடிஞ்சிடக்கூடாது. மாப்பிள்ள நல்லவர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவருக்கு அண்ணனும் அண்ணியும் தான் பெருசு. அவங்க சொன்னா மறுபேச்சு இல்லாம எது வேணாலும் செய்வாரு. அதனாலதான் சொல்றேன், நம்ம வாழ்க்கைய நாம தாண்டா பாத்துக்கணும். ஆரம்பத்துல பிடிய விட்டுட்டோம்னா கடைசியில ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். நீ கவலைப்படாதம்மா, நான் பக்குவமா நடந்துக்கிறேன். எனக்கு தெரியுமா. இருந்தாலும் நான் உன் அம்மா. இன்னைக்கு நீ புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போற. இந்த நேரத்துல நான் எனக்கு தெரிஞ்சதை உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. பொதுவா ஆம்பளைங்க ரொம்ப பாவம். அவங்கள ஈஸியா அன்புக்கு கட்டுப்படுத்திடலான்னு சொல்லுவாங்க. நம்ம புருஷன் நமக்கு கட்டுப்பட்டவரா இருக்கணுமே தவிர மத்தவங்களுக்கு கட்டுப்படுற மாதிரி விட்டுறக்கூடாது. புரியுதா? நான் அன்னைக்கு சொன்னதும் உன் நல்லதுக்கு தான், இன்னைக்கு சொல்றதும் உன் நல்லதுக்கு தான். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி பேச வச்சுது. ஆனா கல்யாண மேடையில அவரோட அண்ணன் அன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அடுத்த நிமிஷம் உன் கழுத்துல தாலியை கட்ட வேண்டியவரு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த கயல் வழிய கட்டிக்கிறேன்னு உன்னை தூக்கி போட்டு போனாரே. அப்பவே என் நெஞ்சில ஆணி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, என் பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதானோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை அந்த கடவுளோட புண்ணியத்துல மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க கயல் வழிய மறுத்துட்டா. இல்லைன்னா யோசிச்சு பாரு, நீ வெறும் கழுத்தோட இல்லம்மா வீட்டுக்கு வந்திருப்ப. அப்புறம் ராசி இல்லாதவ கல்யாண மேடை வரைக்கும் போய் தாலை வாங்காம வந்த தரித்திரம் பிடிச்சவன்னு கால முழுக்க ஏச்சுக்கும் பேச்சுக்கல்ல ஆளா இருப்ப. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதனாலதான் உன் புருஷன் உன் பேச்சை கேட்டு நடந்துக்கிற மாதிரி பாத்துக்கோன்னு சொல்றேன். எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். சரி போ, பால் உள்ள எடுத்து வச்சிருக்கேன், போ.
ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னது இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. இல்ல சம்பிரதாயம்னு அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உட்காரு. ஜீரணிக்கவே முடியல ஜெயந்தி. கல்யாண மண்டபத்தில் நடந்த அந்த அசிங்கத்தை என்னால ஜீரணிக்கவே முடியல. அண்ணனும் அண்ணியும் எப்படி துடிச்சு போயிட்டாங்க. எவ்வளவு அவமானம், அதுவும் அத்தனை பேர் முன்னாடி. என் அண்ணன் மனசளவுல கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டான். அண்ணியும் அப்படிதான். இது ஒன்றும் ஒரு நாள் 2 நாள் முடிகிற பிரச்சனை இல்லையே. வாழ்நாள் பூராவும் இதை எப்படி அவங்க தாங்கிக்க போறாங்கன்னு நினைச்சா என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்கு. என் அண்ணன் மேல இந்த மாதிரி ஒரு பழிய அவளை தவிர வேற யாராவது சொல்லியிருந்தா அந்த இடத்துல கண்ட துடமா வெட்டி போட்டிருப்பேன். வேற வழி இல்லாம வேடிக்கை பார்க்க வேண்டியதா போச்சு. என்னத்த சொந்த பந்தம் எல்லாம் போய் போலித்தனமா இருக்காங்க எல்லாருமே. ச்சே. இளவரசி நீ எவ்வளவு நல்லவங்கன்னு உனக்கும் தெரியும். கையில தான் சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த நன்றி கிட்டவ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டா. அண்ணன் கண்டிப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டார் ஜெயந்தி. இப்படி ஒரு அபாண்டமான பழைய சொல்லி கையில் ஏன் எங்க அண்ணியுடைய வாழ்க்கையில குறுக்க வந்தான்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. இவ்வளவு தூரம் உங்க அண்ணா அண்ணிய பத்தி யோசிக்கிறீங்க. கையில் ஒருவேளை உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்தா என் வாழ்க்கை என்ன இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அப்படி இல்லை ஜெயந்தி. அதுக்காக உன்னை எனக்கு பிடிக்கலனோ விருப்பம் இல்லைன்னோ இல்லை. மேடையில் வச்சு ஜானகி அண்ணி இளவரசி அண்ணி குறை சொல்லி திட்டினப்ப அவங்க கூனி கூறுங்கி நிக்கிறத என்னால பார்க்கவும் முடியல, சகிச்சிக்கவும் முடியல. இப்படியெல்லாம் அவங்க அவமானப்பட்டு நான் பார்த்ததே இல்லை ஜெயந்தி, பார்த்ததே இல்லை. சரி விடுங்க, அழாதீங்க. அதான் எதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்காம நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். நடந்தது நடந்து போச்சு. அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. அப்படி எடுத்துக்க முடியல ஜெயந்தி, என்னால் அப்படி எடுத்துக்க முடியல. இந்த சம்பவம் யாரோ 3வது மனுஷனுக்கு நடக்கல, என் அண்ணனுக்கு. என் அண்ணன் எங்க அப்பாவுக்கு மேல, என் அண்ணி என் அம்மாவுக்கு மேல. ப்ளீஸ் அழாதீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தப்பா எடுத்துக்காத ஜெயந்தி, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு எதுவும் வேண்டாமே, நீ தூங்கு.
நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ம். உள்ள போ. நீ போ, நான் வர சொல்றேன். ஒன்பது டு 10 சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம்னு குறிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப மணி 9 ஆக போகுது. யாரை கேட்டு சாந்தி முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணீங்க? யார கேட்கணும்? நீ இதுக்கு முன்னாடி என் தங்கச்சி கிட்ட முறை தவறி நடந்திருக்கலாம். ஆனா இப்ப அவளும் ஊரறிய உன் பொண்டாட்டி ஆயிட்டா. இதுக்கப்புறம் நீ அவளும் முறைப்படி குடும்பம் நடத்தி தானே ஆகணும். ஏன் நீ அவ சொன்னது பொய்ன்னு உங்க மனசாட்சிக்கு தோணவே இல்லையா? போதும் போதும், இது வரைக்கும் நாங்க உன்னை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். எது உண்மை எது பொய்ன்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாரு சுப்பிரமணி, நான் உன்கிட்ட சண்டை போடுற நிலைமையில இல்ல. நீ செஞ்ச தப்புக்கு நீ தானே பிராயச்சித்தம் தேடணும். இது வரைக்கும் நடிச்சதெல்லாம் போதும். இளவரசி கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிடாதப்பா. இப்படி நந்தி மாதிரி குறுக்க நின்னா நடக்க வேண்டியதெல்லாம் எப்படி நடக்கும்? எல்லாத்தையுமா சொல்லிட்டு இருக்க முடியும்? அது புரிய வேண்டியவங்களுக்கு தானா புரியணும். கயல்வெளி கீழே ரூம்ல காத்துக்கிட்டு இருக்கா. கயல்வெளி காத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். எதுக்காக இப்போ கதவை சாத்துற? என்னம்மா அப்படி பாக்குறீங்க? என்னடா இவ மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு பொய் சத்தியம் செஞ்சு நம்மள அசிங்கப்படுத்தி நம்ம கையாலே தாலிய வாங்கிக்கிட்டா. இப்ப என்னடானா ரொம்ப நல்லவ மாதிரி ஒரே ரூம்ல தனியா படுக்கைய போடுறாளேன்னு பாக்குறீங்களா? என்னோட ஆசை விருப்பம் எல்லாமே உங்க உடம்பு மேல இல்ல மாமா, உங்க மனசு மேலதான். எனக்கு உடம்புதான் முக்கியம்னு நான் நினைச்சிருந்தா நீங்க இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட மறுநாளே நான் வேற எவனையாவது இழுத்துட்டு ஓடி இருப்பேன். ஆனா நான் ஆசைப்பட்டது உங்க மனசுதான் மாமா. ஏய், ரொம்ப நடிக்காதடி. உன் நடிப்பை பார்த்து ஏமாறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. நீ இந்த மாதிரி நல்ல வேஷம் போட்டா நான் மனசு மாதிரி ஏத்துப்பேன்னு நினைக்கிறியா? என்னைக்குமே என் மனசு முழுக்க இளவரசிதான். இளவரசிதான் இருக்கான்னு தானே சொல்ல போறீங்க? உங்க மனசு முழுக்க இளவரசிதான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஏன் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க.
அதனாலதான் எந்த பொண்ணும் செய்யாத காரியத்தை, யாருமே செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நான் மண்டபத்துல செஞ்சேன். நான் நடந்துகிட்ட விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா உங்களை நேசிச்சது உண்மை. நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல் உண்மை. அரிசி வாய் மூடு. நேசிச்சாளா காதலிச்சாளா? நேசம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இளவரசிக்கு என் மேலேயும் எனக்கு இளவரசி மேலேயும் இருக்கிறது தான் உண்மையான நேசம், உண்மையான காதல். நான் இன்னொருத்தியோட புருஷன் தெரிஞ்சு என் மேல ஆசைப்பட்டா நீ ஆம்பளைக்கு அலையிறன்னு அர்த்தம். அதனாலதான் அத்தனை பேருக்கு முன்னாடி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவன் என் கூட குடும்பம் நடத்திட்டான்னு வாய்க்கூசமா போய் சொல்லு. நிறுத்துங்க மாமா. நான் ஒண்ணு இளவரசி புருஷன் மேல ஆசைப்படலையே. நான் ஆசைப்பட்டவனதான் அந்த இளவரசி புருஷன் ஆக்கிக்கிட்டா. நியாயமா பார்த்தா அவதான் 2ஆம் தரம். போன ஜென்மத்துல கூட நான் தான் உங்க பொண்டாட்டி, நீங்க தான் ஏன் புருஷன். அது கூட எனக்கு தெரியும். ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிறவன் அவளுக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்துறவன் மட்டும் இல்ல. அந்த பொண்ணு அவனை மனசால நினைச்சு அவனுக்காக வாழ்ந்தாலும் அவளுக்கு அவன் புருஷன் தான். அப்படிதான் நானும் உங்களை மனசால நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் இனிமேலும் வாழ்வேன். நான் ஒண்ணு இளவரசி மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில தாலி கட்டிக்கிட்டு உங்களை புருஷனா ஏத்துக்கிட்டவ கிடையாது. இந்த வீட்டுக்கு எப்ப எங்க அக்கா மருமகளை வந்தாலோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் உங்களை புருஷனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கவ. நான் உங்களை இவ்வளவு தூரம் நேசிச்சதுக்கு காரணமே நீங்க மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்லைங்கிறதுனாலதான் மாமா. உங்களை பார்த்த முத நாளே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்னிக்கே வாழ்ந்த உங்களோட தான் வாழணுங்கிற வைராகியத்தை என் மனசுல நான் விதைச்சிட்டேன். அந்த விதை தான் நீங்க பண்ண ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து மரமா வளர்ந்து நிக்குது. இளவரசியோட அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு காரணம் சண்முக மாமா தானே. ஆனா அந்த பழிய நீங்க ஏத்துக்கிட்டப்போ உங்க பாசம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்க தம்பியால தகப்பனை இழந்த இளவரசி குடும்பத்துக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்ததை பார்க்கும்போது உங்க மனிதாபிமானம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இளவரசி கல்யாணம் நீனு அவளோட வாழ்க்கை கேள்விக்குறியானப்போ இளவரசி கழுத்துல நீங்க தாலி கட்டி கூட்டிட்டு வந்ததால நான் ஏமாந்து போய் என் கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துனீங்களே, அதுதான் எனக்கு பெருசா தெரிஞ்சுது. கல்யாணத்துக்கு அப்புறம் இளவரசியோட சம்மதம் இல்லாம அவளை தொடாம இருந்தீங்களே, அந்த கண்ணியம் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு மாமா. இப்படிப்பட்ட ஒருத்தரோட மனைவியா வாழறதுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். ஆனா என்ன செஞ்சாலும் என் திட்டம் நிறைவேறவே இல்லை. அப்பதான் ஜெயந்தி வந்தா. அவளை வச்சு உங்களையும் இளவரசியையும் பிரிக்கலான்னு நினைச்சேன், ஆனா முடியல. ஜெயந்தி யாருங்கிற உண்மை தெரிஞ்சப்போ நீங்க என் மனசுல இமயமலை அளவுக்கு உயர்ந்துட்டீங்க. இப்படி நீங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் எனக்கு உங்க மேல இருக்கிற நேசத்தை அதிகப்படுத்துச்சே தவிர துளி அளவு கூட குறைக்கல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எந்த பொண்ணும் தான் ஆசைப்பட்டவன் கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன போய் வேணும்னாலும் சொல்லுவா. நானும் அதுதான் செஞ்சேன். என்ன அசிங்கப்படுத்தினதும் இல்லாம அதை நியாயப்படுத்த வேற பாக்குறியா? நீ என்னதான் நாடகம் ஆடினாலும் என் மனசு மாறி உன்னை ஏத்துக்க வேணும் மட்டும் நினைக்காத. நீ என் மேல போட்ட பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன்னு தானே சொல்ல போறீங்க? தெரியும் மாமா, நீங்க என்ன ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு தேவை உங்க பொண்டாட்டிங்கிற இந்த கௌரவம் மட்டும்தான். அந்த கௌரவத்தை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க, எனக்கு அது போதும். வேற எந்த சுக வாழ்க்கையும் எனக்கு தேவையில்லை. திரும்பவும் சொல்றேன், நான் நேசிச்சது உங்க மனசை மட்டும்தான், உங்க உடம்ப இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை மாமா, என்னைக்கு இருந்தாலும் நீங்க என்னை ஏத்துக்கிட்டு குடும்பம் நடத்துவீங்க. என்னடா இவ இவ்வளவு உறுதியா சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? பொண்ணுங்க 2ஆம் தரமா வாக்கப்பட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்துறது ஒன்னும் புதுசு இல்ல மாமா. மாதவி கோவலன் காலத்துல இருந்தே இருக்கு. அவ்வளவு ஏன், கண்ண மேல ஆசைப்பட்டாங்களே மீரா, அவங்க கூட கல்யாணம் ஆனவங்க தான். இதுக்கு பேரு தான் ஊழ்வினை. கோவலன் மேல ஆசைப்பட்ட மாதவி மாதிரி
கண்ணன் மேல ஆசைப்பட்ட மீரா மாதிரி தான் உங்க மேல ஆசைப்பட்ட இந்த கயல்விழியும் உங்க கையால தாலி வாங்குறதுக்காக இவ்ளோ நாள் பொறுமையா இருந்த மாதிரி நீங்க என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் எவ்வளவு நாள் வேணாலும் பொறுமையா இருப்பேன். இது கடவுள் போட்ட முடிச்சு மாமா, யாராலையும் அவுக்க முடியாது. உங்க வாரிசை என் வயத்துல நான் சுமக்கணும்னு கடவுள் எழுதியிருந்தாருன்னா அதை யாராலையும் மாத்தவே முடியாது. இந்தாங்க பால். குட்டிமா தூங்கிட்டாளா? அவ அப்பவே அத்தை ரூம்ல தூங்கிட்டா. என்ன காலையில் 5:30 மணிக்கெல்லாம் எழுப்பிட்டுரு. 7 மணிக்கு ஆஃபீஸ் போகணும். என்ன அர்ஜென்ட்டு? காலையில் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. எம்டி வரக்குள்ள எல்லா ஏற்பாட்டையும் நான் தான் பண்ணணும். என்னங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொன்னால் தானே தெரியும் தப்பாக நினைக்கிறதா வேண்டாமான்னு. சொல்லு. இல்ல, நானும் குட்டிமாவும் நீயும் குட்டிமாவும் நம்ம குட்டிமாவை எதுக்கு இப்படி தயங்குற? எதுவாக இருந்தாலும் சொல்லு. இல்லைங்க, அந்த ஜோசியக்காரர் சொன்னதுல இருந்து நடக்கிறதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னால நம்பாம இருக்க முடியல. சரி, இதை தான் 1000 தடவை சொல்லிட்டே. நானும் குட்டிமாவை பார்க்கலன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? அதுக்கு இல்லைங்க, இப்படி ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களால குழந்தைய பார்க்க முடியாம கொஞ்சம் முடியாம நீங்க படுற வேதனையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதே நேரம் நீங்க பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா திரும்ப நீங்க வர்ற வரைக்கும் நான் என் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த வேதனையும் படபடப்பும் அதை விட கொடுமையா இருக்குங்க. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. என்ன? காலையில ரேகாவோட அப்பா இங்க வந்திருந்தாரு. அந்த ஆள் இதுக்கு எங்கே வந்தான்? என்ன மறுபடியும் நம்ம குடும்பத்தை கெடுக்கலான்னு வந்தானா? ஆஹா, இல்லைங்க, ரேகாவுக்கு அத்தை போட்ட நகையெல்லாம் கொடுத்துட்டு போலான்னு வந்தாரு. ஆமாம், பெரிய நகை. அதான் வந்தா கொடுத்தா போயிட்டான்ல, அப்புறம் இதுக்கு அந்த ஆளை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கோவப்படாம கேளுங்களேன். எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? அவன் செஞ்சது சாதாரண விஷயமா? உங்க கோவம் எனக்கு புரியுதுங்க, ஆனா அவர் எந்த நிலைமையில வந்தாருன்னு தெரியுமா? எந்த நிலைமையில வந்தா எனக்கு என்ன? ஐயோ பாவங்க அவரு. என்ன பாவம்? நமக்கு செஞ்ச தப்ப நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு மனசுடைஞ்சு போய் வந்தாரு. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம என் கால்ல விழாத குறையா என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அது மட்டும் இல்ல, அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையா இப்ப ரேகா அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களாம். அத சொல்லி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. கோமதி அம்மாவும் ரேகாவை நினைச்சு நினைச்சு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்களாம். என்னைக்கு அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்திட்டாங்களோ அப்பவே அவங்கள மன்னிக்கிறது தானே மனுஷகுணம். அதனால தான் நானும் குட்டிமாவும் கொஞ்ச நாள் போய் அவங்க கூட இருந்தோன்னு வைங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்க. அறிவில்ல, பைத்தியமா உனக்கு? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அந்த ஆள் பேரை கட்டல எனக்கு டென்ஷன் ஆகுது. உன்னால எப்படி அந்த ஆளை பத்தி இவ்வளவு நேரம் பேச முடியுது? மறந்துட்டியா? நம்ம 2 பேர்த்த பிரிச்சு கஷ்டப்படுத்தினாங்களே, எல்லாத்தையும் மறந்துட்டியா? விஷம் வச்சு வீட்டுல போய் விருந்து சாப்பிடலான்னு போற, வெக்கமா இல்ல உனக்கு? அந்த ஆள் வந்து நடிச்சிட்டு போயிருக்கான். அதை நம்பினது மட்டும் இல்லாம அந்த ஆளுக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு எங்கடியா டிஸ்கஸ் பண்ற? அவர் கண்ணீர் விட்டாராம், இவ கரைஞ்சிட்டான். எல்லாம் வேஷம், சரியா நடிப்பு. எனக்கு தெரியாது அந்த ஆளை பத்தி. ஃப்ராடு, சரியான ஃப்ராடவன். உன்னை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக அந்த ஆள் பொண்டாட்டி எங்க அம்மா 3 பேர் இப்படி எல்லாம் சேர்ந்து நடிச்சு ஏமாத்துறாங்க தெரியுமா? பேச வந்து ரேகாவுக்காக தான் இவங்க எல்லாத்தையும் சும்மா விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா இவங்க பண்ண காரியத்துக்கு நேரத்துக்கு எல்லாத்தையும் வெட்டி வீசிருப்பேன்.
மனுஷன் தப்பு செய்யறது சகஜம்தான். ஆனா ஒருத்தன் தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்துட்டான்னா மறுபடியும் தப்பு செய்ய மாட்டான். ஆனா இவங்க அப்படி இல்ல. உன் விஷயத்திலும் சரி, ரேக்கா விஷயத்திலும் சரி, எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துட்டாங்க தெரியுமா? எங்க அம்மாவையும் சேர்த்து தான் சொல்றேன். சரிங்க, அப்படியே பார்த்தாலும் உங்க அம்மாவை நீங்க மன்னிச்சு மறுபடியும் யார் ஏத்துக்கலாம். சொன்னாங்க? யார் சொன்னாங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு? மன்னிச்செல்லாம் ஏத்துக்கல. இன்னும் எங்க அம்மா மேல கோவமா தான் இருக்கேன். ஏதோ பெத்த தாயங்கருக்காக எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இத பார், ஜோசியன் சொன்னத இப்பவும் சரி அப்பவும் சரி நான் நம்ப போறதில்ல. ஏதோ நீ கவலைப்படுறதுக்காக தான் குழந்தை முகத்தை பார்க்காம இருக்க. நீ வெளில போய் தங்கலான்னு சொன்னப்ப ஒத்துக்கலான்னு இருந்தேன். ஆனா நீ என்னடா பெரிய தியாகி மாதிரி அந்த அளவு வீட்டுல போய் தங்குறேன்னு சொல்ற? இன்னொரு தடவை அப்படி பேசுற நாக்கையும் போக நினைச்ச காலையும் வெட்டி வீசிடுவேன், ஜாக்கிரதை. என்னங்க நீங்க? கடுப்பாத்தான் பேச படுத்துங்க. பேசுறது வழக்கம். இத பார், இன்னொரு தடவை அந்த ஆளை பத்தி பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. ஹலோ பூஜா, கட் பண்ணிட்டு எனக்கு திரும்ப கூப்பிடு. கூப்பிடுறீ. சொல்லுடி. அது உள்ள சிக்னல் சரியா கிடைக்காது, அதனாலதான் வெளியே வந்து பேசுறேன். அது உன் வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தல. வர முடியாது போல இருக்குடி. உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு, தூக்கம் வேற இல்ல. இப்ப கூட கை கால் இடுப்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. ஆமா, ஆட்டுக்கால் சூப்பு குடிச்சா உடம்பு வலியெல்லாம் போயிடுமா? இந்த ஆம்பளைங்களே ரொம்ப மோசம்டி. பார்க்கதான் சாது மாதிரி இருக்காங்க. அவரா நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு, அதான் அசதியில தூங்கிட்டு இருக்காரு. இளவரசி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். வை, காஃபி கொண்டு வா. இளவரசி இரு இளவரசி, நானே கொண்டு போய் கொடுக்குறேன். நீ இரு. மாமா, இந்தாங்க காஃபி. உங்ககிட்ட யார் காஃபி கேட்டா? இளவரசி, இளவரசி மட்டும்தான் உங்க பொண்டாட்டியா? நானும் உங்க பொண்டாட்டி தான், எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. ஏய், மரியாதையா சொல்றேன், போயிடு.
என்கிட்ட காலங்காத்தாலேயே வாங்கி கட்டிக்காத போ. ரொம்ப பிகு பண்ணிக்காதீங்க மாமா. இளவரசி தான் என் கையில காஃபியை கொடுத்து நீ தான் புது பொண்டாட்டி, நீயே கொண்டு போய் கொடுன்னு சொன்னான். ஆமா மாமா, இளவரசி தான் என்ன கொண்டு போய் கொடுக்க சொன்னா. இளவரசி உங்ககிட்ட சொன்னாளா? அத நான் நம்பணும். வேணும்னா நீங்க அவகிட்டயே போய் கேளுங்க. ஏய் போ, போடி. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு போன்னு விரட்டுறீங்க. காஃபி கொண்டு வந்து கொடுத்தது குத்தமா? காஃபி இல்ல, உன் கையால அமிர்தமே கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட என்ன பொறுத்த வரைக்கும் அது விஷம்தான். பார்க்க தானே போறேன், இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறீங்கன்னு. இளவரசி இளவரசின்னு கூப்பிடுற உங்க வாயாலேயே கயல்விழின்னு கூப்பிடுற நேரம் வரதான் போகுது. போடி போடி. இத பாருங்க மாமா, உங்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க போறேன். ஆனா நீங்களும் நானும் சந்தோஷமா இல்லைங்கிறது நமக்குள்ள மட்டுமே இருக்கட்டும். எங்க அக்காவுக்கோ இளவரசிக்கோ தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ரூம்குள்ள மட்டும்தான் நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டியே இருக்க போறது இல்லையே தவிர ஊரார் முன்னாடி நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி தான். எனக்கு நீங்க மதிப்பு கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் நீங்க கட்ட தாலிக்காவது மரியாதை கொடுங்க. என்ன சென்டிமெண்டா பேசினா நான் மயங்கிடுவேன்னு பாத்தியா? நீ நவரசத்தையே காட்டி நடிச்சாலும் நான் மனசு மாற மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பொண்டாட்டினா அது இளவரசி மட்டும்தான். அப்போ நீங்க கட்டின இந்த தாலிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏய், அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அது நீயா போட்ட நாடகம். அந்த நாடகத்துல கட்டின தாலிதான் இது. கழட்டி தூக்கி போட்டு போயிட்டே இரு. மாங்கல்யத்தோட புனித என்னன்னு தெரியாதவளோட கழுத்துல அது இருக்கவும் கூடாது. அத சுமக்கிற தகுதியும் உனக்கு இல்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், இன்னைக்கு முடிச்சிடலாம். ஓகே சார், ஓகே. இல்லை, நான் ஒரு ½ ஹவரில் வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. கிளம்பிட்டீங்களா? ஆமாம். டிஃபன் சாப்பிட்டு போங்க. வரேன்னு சொல்லிட்டேனே, டைம் ஆச்சு. என்னங்க 5 நிமிஷம் தானே ஆக போகுது, உட்காருங்க. சரி. போதும். சட்னி நீயும் சாப்பிடு. இல்ல, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சரி, போதும். நல்லா இருக்கா? சட்னி சாம்பார்ல நீ தான் பண்ணியா? அம்மாக்கு உடம்பு முடியாததுனால சின்ன வயசுல நான் சமைக்க கத்துக்கிட்டேன். ஜெயந்தி, சொல்ல மறந்துட்டேன். ஈவினிங் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். நான் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே சீக்கிரம் கிளம்புற மாதிரி திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கோ. கொஞ்சம் சட்னி. போதும். நீயும் சாப்பிட. இல்ல பரவாயில்ல, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. தாங்க. அத்தை, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அப்புறம் ஈவினிங் ஜெயந்தியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். ஆஃபீஸில் ஒர்க் முடிச்சேன்னு வந்து கூப்பிட்டு போகிறேன். சரிங்க மாப்ள. ஜெயந்தி உங்க மனைவி. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் அவ கேட்கணும். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் அவ இருக்கணும். உங்க விருப்பப்படி தாராளமா கூட்டிட்டு போங்க மாப்ள. சரிங்க அத்தை, அப்ப நான் கிளம்புறேன். வரேன். ஜெயந்தி. என்னம்மா?
என்ன மாப்பிள்ள சாயங்காலம் வீட்டுக்கு போறதா சொல்றாரு? ஆமாம்மா. அதெல்லாம் சரிதாண்டி. இப்ப நீங்க அந்த வீட்டுக்கு போய் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏற்கனவே அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிறதே தர்ம சங்கடமா இருக்கும். எனக்கு என்னவோ மாப்பிள்ளை கொஞ்ச நாள் இங்க இருக்க சொல்றதா நல்லதுன்னு தோணுது. நான் சொன்னா அவர் எப்படிம்மா கேட்பாரு? ஜெயந்தி, ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நீ அந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமா வாழணும்ன்றதுதான் ஏன் ஆசையும். ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு நடுவுல நீங்க அங்க போய் சந்தோஷமா இருக்க முடியுமான்னு எனக்கு தோணல. அது மட்டும் இல்ல, முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த குடும்பத்தை விட்டு விலகி இருந்தாதான் உனக்கும் அவருக்கும் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். நாளைக்கு அவரும் உன் பேச்ச கேட்பாரு. இல்ல அண்ணன் அண்ணின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனாலதாம்மா சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருந்துட்டு போலாமான்னு கேளு. எப்படிம்மா? கேக்குற விதத்துல கேட்டா கண்டிப்பா சரின்னு சொல்லுவாருமா. சரி. குழந்தைய போட்டு ஏன் இப்படி அடிக்கிறீங்க? இல்ல சித்தப்பா, எனக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங், அதுக்காக அம்மா கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க சித்தப்பா. ஏன் பேரண்ட்ஸ் மீட்டிங்னா போயிட்டு வர வேண்டியதானே? அதுக்காக குழந்தைய போட்டு ஏன் இப்படி அடிக்கிறீங்க? ஆமா, இப்ப அவளுக்கு படிப்பு ஒண்ணு தான் குறைச்சல். அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொல்லி கேட்காம ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்ப ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? அப்ப நான் ஆத்தால வரணுமா? அப்ப நான் எங்க போய் தேடுவேன்? அந்த ஆளு சொல்லாம கொள்ளாம எங்க போய் தொலைஞ்சிட்டான். அவன் தான் அப்படி தாடி இருக்கிறானா? எந்த சனியை இம்சை பண்ணி எங்க அப்படி குழந்தை திட்டு அடிக்கிறீங்க? இது ஏன் குழந்தை? நான் திட்டுவேன், அடிப்பேன், ஏன் கொன்னு கூட போடுவேன். அத கேட்க நீ யாரு? அண்ணி, யார் மேலயும் இருக்கிற கோவத்தை ஏன் குழந்தை மேல காட்டுறீங்க? நான் யார் மேலயும் கோவப்படலப்பா. என்ன மாதிரி அடுத்தவங்களை அண்டி பொழைக்கிற நாய்க்கு கோவம் ஒரு கேடா? அப்படியே இருந்தாலும் என்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவ உங்களை மாதிரி இருக்கப்பட்டவங்க கிட்ட கோவப்பட முடியுமா? எதுக்கு நீ சுத்தி வளைச்சு பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியாவே பேசுங்க. நான் எதுக்கு சுத்தி வளைச்சு பேசணும்? நேரடியாவே சொல்றேன், நீங்க எல்லாருமே சுயநலவாதிங்க தான். நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். சாத்தி முகூர்த்தத்துக்கு போன சண்முகம் வீட்டுல இல்லைன்னு காலையில இருந்து 2 பேரும் மாத்தி மாத்தி போன் பண்ணி எப்ப வருவேன் விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா ஏன் புருஷன் வீட்டை விட்டு போனாரே, எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு நீங்க விசாரிக்க வேணாம். ஆனா வருத்தப்பட கூட இல்லையே. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க நீ. நானும் அண்ணன் வேலை பாக்குற இடத்துக்கு போன் பண்ணி கேட்டேன். அங்கேயும் போலியா அவரு? நேர மண்டபத்துல ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னு எங்கேயோ போய் உட்கார்ந்துக்கிட்டா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படி இருந்து நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லிட்டீங்கல்ல, நாங்க என்ன பண்ண முடியும்னு. அதானே, நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர் கோச்சிட்டு போனா உங்களுக்கு என்ன, செத்து போனா உங்களுக்கு என்ன? அண்ணன்னு மதிச்சாதானே அவரை பத்தி கவலைப்படுறதுக்கு. அதெல்லாம் இல்ல, அதான் இப்படி அசால்ட்டா பேசுறீங்க. யார் கண்டா கல்யாண மண்டபத்துல நடந்த அசிங்கத்துக்கு இந்நேரம் அவர் தற்கொலை செஞ்சுட்டு இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அக்கா, ஏங்க அப்படி எதுக்கு எடுத்தாலும் அபசகுணமாவே பேசிட்டு இருக்கீங்க? நீ பேசாதடி. ஒரு வார்த்தை பேசாத. இத்தனைக்கு காரணமே நீதானடி. அந்த ஆளு பாட்டுக்கு நிம்மதியா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டு நான் பேசுறது உனக்கு அபசகுணமா தெரியுதா? என் புருஷன் அன்னைக்கே சொன்னாரு, நீ பார்த்த மாப்பிள்ள சரியில்லைன்னு. நான் கேட்டு தொலைஞ்சனா? உன் கூட சேர்ந்து நானும் ஜாடரா போட்டு தொலைஞ்சிட்டேன். கொலகார 2 கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சிருந்தோம் ஏன் தங்கச்சியை கட்டி வைக்க பாத்திருக்கியடி? நீ என்ன குறை சொல்றியா? அண்ணே, இப்பவும் சொல்றேன், இளவரசிக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே அந்த மாப்பிளை பத்தி தெரியாது. இதுதான் உண்மை. அப்படி பார்த்தா அந்த மாப்பிளை பார்த்து ஏற்பாடு பண்ணது நான் தானே. இளவரசியா குத்த சொல்லிட்டு இருக்கீங்க? அது சரி, நீ அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு பெரிய அசிங்கத்தை இழுத்துட்டு வந்த. உன்னோட யோகியதை தான் மனமேடையில சந்தி சிரிச்சுதே. இங்க பாருங்க, நீ உங்க மேல இருக்கிற மரியாதைனாலையும் உங்க தங்கச்சி வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாதுன்னு இளவரசி சொன்னதுனாலையும் தான்
நான் கயல் கழுத்துல தாலி கட்டினேன். இல்லனா நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் உங்க தங்கச்சி தான் கேவலப்பட்டு நின்னுருப்பா. அதானே, உங்ககிட்ட பணம் இருக்கு, நீங்க எதை வேணாலும் நிரூபிப்பீங்க. பூனைய புலின்னு சொல்லுவீங்க, புலிய எலின்னு சொல்லுவீங்க. எங்க சக்திக்கு உங்களோட போராட முடியுமா? வாடி, தப்பை செய்யலன்னு நிரூபிக்கிறாராம். தப்ப செஞ்சுட்டு உங்க அப்பா வரட்டும், முதல்ல இந்த வீட்டை தலைமுழுகிட்டு போலாம். சண்முகத்துக்கிட்ட சொல்லி முதல்ல பெரிய மாமாவை தேட சொல்லுங்க. மணிண்ணா, சொல்லுங்க தம்பி. மாமா பூஜை முடிச்சிட்டாங்களா? இன்னும் பூஜை தான் இருக்கா தம்பி. பூஜையை முடிச்சோன்னே மறக்காம இளநீ கொடுத்துருங்கண்ணா. மறுபடியும் தம்பி, 10 வருஷமா நான் தானே கொடுத்துட்ருக்கேன். குட் மார்னிங் சார். உட்கார வேண்டியதானே? பரவாயில்ல சார். சார் நம்ம ஸ்கூல் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கு, பாருங்க சார். இந்த வருஷம் எஸ்எஸ்எல்சியில் நம்ம ஸ்கூல் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டாக வரணும். செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா வசதியும் செஞ்சு கொடுங்க. சரிங்க சார். சரி, நான் மாமாட்ட சொல்லி. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், இது போன வாரம் தியேட்டர் கலெக்ஷன் டிசிஆர் ரிப்போர்ட் சார். பேங்க்ல பணத்தை கட்டிட்டு செலான் அனுப்பிச்சிருங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஐயா, எழுதுங்க ஐயா. தாய் சாப்பிட்டால? இல்லைங்க ஐயா, இனிமே தான். பார்த்து கூட மேலே ரூமை க்ளீன் பண்ண. சரிங்க ஐயா. முருகனை, இந்த விஷயத்த மாமாட்ட தானே சொல்லணும். இதில் நான் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மாமாட்ட தான் சொல்லணும் தம்பி, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ணா, உங்கள்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க எனக்கு தெரியலண்ணே. இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயம் நான் தலையிட்டது இல்லைண்ணே. இப்போ புதுசாக தலையிட்டுன்னு வச்சுங்களேன், மாமா என்ன தப்பா எடுத்துக்குவாரு. ஒரு 5 நிமிஷம் பொறுத்துங்களேன், பூஜையை முடிச்சுட்டு இப்போ வந்துடுவாரு. நீங்களே பார்த்து நேரில் பேசிருங்க. வணக்கம் ஐயா. ஆடா முருகா, என்ன ரொம்ப நாள் ஆளா காணோம்? அது வந்துங்க ஐயா. என்னடா வழக்கம் போல மாமியா வீட்டுக்கு போயிட்டியா? இல்லைங்க ஐயா. சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. சொல்றா, உன்னை தானே கேட்குறேன், என்ன பிரச்சனை? ஐயா, தம்பி பேரு சரவண, எனக்கு சகல முறை வேணும். வணக்கம் ஐயா. ஐயா, 10 வருஷமா கஷ்டப்பட்டு தண்ணி கேன்லாம் போட்டு சம்பாதிச்ச காசுல சிட்லப்பாக்கம் ஏரியில ஒரு சின்ன இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சான் ஐயா. பாஸ்கர் ஏதாவது பிரச்சனை பண்றானா? அதான்டா, பாஸ்கர் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? ஆமாங்க ஐயா, 2 லட்சம் ரூபாய் கேட்கறாருங்க ஐயா. எப்படிங்க இவனால கட்ட முடியும்? சரி, 10,000 ரூபா கொடுக்க முடியுமா? 10,000 ரூபா கொடுக்கலாங்க ஐயா. அப்படியா? சரி, நான் சொன்னேன்னு சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்துட்டு சரிங்க ஐயா, வேலையை ஆரம்பிக்க. பிரச்சனை ஒன்றும் வராது.
நம்ம நினைக்கிறதுல நம்ம வாழ்க்கையில் நடக்குது, எதிர்பாராமல் என்னென்னோ நடக்குதுல்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு சீக்கிரம் வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். தப்புனா சொல்லு, போயிட்டு லேட்டாக வரணுமா? இறந்துட்டான்னு நீங்க நினைக்கிற உங்களோட பேத்தி இப்போ உயிரோட தான் இருக்கா. இந்த ஜாதகம் தோஷ ஜாதகம்னு அப்பாவுக்கு ஆகாதுன்னு யார் சொன்னது? இது தோஷ ஜாதகம் இல்லம்மா, யோக ஜாதகம். லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.